நன்றியோட கூடிய வணக்கம். நான் கிறிஸ்தவ். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் பாட்காஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எபிசோட் நம்பர் 4. இந்த எபிசோட்ல நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் விமென் வாண்ட் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா அந்த பாட்காஸ்ட்ல பார்த்துருவோம். ஸோ வாட் விமென் வாண்ட் அந்த கேள்வியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பதில்கள் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தால இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்க்க முடியாத ஒரு பதில நான் ஒரு சிம்பிளான ஒரு கதை மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேட்டிவ், என்னோட கொலீக்ஸு ஸோ இந்த மாரி நெறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன் இந்த கேள்விய. ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பதில சொன்னாங்க. பட் காமனா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நின்னாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த கதைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் மக்களே. சரி ஓகேவா? ஸோ ஒரு ஊர்ல ஒரு நல்ல மன்னன் இருக்கான். மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்திசாலியான அமைச்சரும் இருக்காப்புல. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாம நல்லாவே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கரப்பான்பூச்சி கண்ணு பட்டுச்சோ தெர்ல. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து நாட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, போர் எடுத்துட்டு வந்து இவங்கள தோற்கடிச்சுட்டான். தோற்கடிச்சது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் வைக்கிறான். நான் வந்து உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்டின்னா, நீங்களும் உங்க நாடும் ஃப்ரீ. உங்கள ஃப்ரீயா விட்டுர்றேன். இல்ல அப்டின்ற பட்சத்தில நீங்க 2 பேரும் எனக்கு அடிமையா இருக்கணும் அப்டின்ற மாரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாப்ல. ஸோ நீங்க யார்கிட்ட வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி ஃப்ளெக்சிபிளான ரூல்ஸோட குடுத்துட்டு போய்ட்டாரு மக்களே. ஸோ 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா தன்னோட ராஜ்யத்தில இருக்கிற எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்றாரு. அதாவது அவங்களோட மந்திரி பெருமக்கள் இருப்பாங்கல்ல, படை வீரர்களு, அதுக்கப்புறம் ஸ் தொழில் பண்றவங்கன்னு எல்லார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் தெரிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒருத்தராலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் பண்ண முடியல. ஸோ கடைசியா வந்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பயங்கரமான இன்டெலிஜென்ட்ல. ஸோ அந்த மந்திரிய கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்ஸர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஸ்டின சொல்றாப்புல. பட் அவருக்குமே ஆன்ஸர் தெரியல. நெறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் இது வந்து ஒரு கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும் அப்டின்ற மாரியான மோரல் யாராலயும் வர முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆன்ஸர் தெரியல. பட் ஆனா ஆன்ஸர் சொல்லக்கூடிய ஒருத்தவங்கள எனக்கு தெரியும். அந்த ஆன்ஸர் சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன விலை கேட்பாங்க அப்படின்றத என்னால சொல்ல முடியாது. அது உங்களுக்கு குடுக்குறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா, தாராளமா வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஸோ ராஜா என்னோட நாட்ல பாதிய கேட்டாலுமே நான் தரேன் அப்படின்ற மாரி ஓப்பன் மைண்டடா பேசிட்டாரு ஓகேவா. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன மீட் பண்ண போறாங்க. அங்க போன உடனே ராஜாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களால ஒதுக்கப்பட்ட யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, விரும்பாத அருவருக்கத்தக்க கூடிய சிம்பிளா ஒரு சூனியக்காரி மக்களே. ஸோ அந்த நாட்ல யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூனியக்காரிய புடிக்காது. ஸோ, அதனால நாட்ட விட்டு தள்ளி தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ, அந்த ஒரு பெர்சன மீட் பண்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. ஸோ, சூனியக்காரி டென்ட்டுக்குள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சூனியக்காரங்க முதல்லயே சொல்ட்டாங்க. ஸோ, நான் வந்து சுப்பீரியர்ல இருக்கிறவங்க கிட்ட தான் பேசுவேன். மத்தவங்கலாம் உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படை வீரர்களு, மந்திரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க. வெளிய அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் ராஜா வந்து இந்த மாரி கொஸ்டின சொல்றாரு. அதுக்கு அவங்க ஆன்ஸரும் சொல்றாங்க. அந்த ஆன்ஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பதிலா எனக்கு வந்து நீங்க இத செய்யணும், ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மக்களே. ஸோ என்ன ஃபேவர் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறப்போ, உங்க ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன எனக்கு கல்யாணம் பண்ணி குடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதனால ராஜா வந்து ஒரு டெசிஷன் எடுக்குறாரு. நான் வந்து டைரக்ட்டா என்னால முடிவு சொல்லிற முடியாது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அவனுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில நான் வந்து உங்கள சொல்றேன். இல்ல அப்படின்னா நீங்க என்ன வேணா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கறாப்புல. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவரு வந்து மந்திரி கிட்ட கேட்கறாப்புல, இந்த மாரி அவங்க உன்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்கறாங்க. ஸோ நீ என்ன சொல்ற அப்படி சொல்லி கேட்கறப்போ, மந்திரி வந்து ராஜா கேட்கறப்போ மந்திரியால என்ன பண்ண முடியும்? ஸோ அவரும் வந்து ஒத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாடே வந்து போற்ற அளவுக்கு தடபுடாலா கல்யாணம் பண்றாங்க. அதே மாதிரி எதிரி நாட்டு ராஜா கிட்ட அந்த ஆன்ஸர சொல்லி ப்ராப்ளம் சால்வ் 2 நாடும் வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ரமைஸா போய்ட்டாங்க மக்களே. ஓகேவா? ஸோ கல்யாணம் முடிஞ்ச கையோட மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்க்கு போறாப்புல. "என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா?" அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்க வேண்டாம். தவறுதலாக எண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போறாப்புல. ஒரு சரியான அழகான ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்காமாம். ஆ இத பார்த்த மந்திரிக்கு ஒரே ஷாக்கு. "எப்பா இந்த ராஜ்யத்திலேயே நான் இவ்ளோ அழகான ஒரு பொண்ண பார்த்தது இல்லையே! என் வீட்ல வந்து நிக்கி, அதுவும் என்னோட முதல் இரவு அன்னைக்கு வந்து நிக்கிற." அப்படின்னோன அவருக்குள்ள ஒரே பயம். அது மட்டும் பயம் கலந்த ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் மக்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு சூனியக்காரங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. வரம்போது இந்த பொண்ணோட இவங்கள பார்த்தாங்கன்னா, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பூனையாவோ, எலியாவையோ மாத்தி புடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில வந்துட்டு இருக்காராப்புல. ஸோ மந்திரி போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. ஸோ இந்த அம்மா இந்த மாரி என் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு சூனியக்காரங்க. ஸோ இந்த நேரத்தில நம்ம 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்த்தா, அவங்க தப்பா நெனச்சு ஏதாச்சும் கர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுக்கு தான் கஷ்டம். ஸோ முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. அப்படி இல்லன்னா, உனக்கு போறதுக்கு வழி தெரியலன்னா சொல்லு. நான் என்னோட படை வீரர்கள அனுப்புறேன். அவங்க உன்ன வீட்ல சேஃபா சேர்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கறாப்புல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேடி வந்து சொல்றாங்க, "நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மனைவி. நான் தான் அந்த சூனியக்காரி" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன தானே ரிவீல் பண்ணிக்கிறாங்க. மந்திரிக்கு இன்னொரு ஷாக்கு. நான் வந்து கல்யாணம் பண்ணது ஒரு சூனியக்காரி. இப்ப என்னடான்னா அழகான ஒரு பொண்ணா மாறியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தான் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு கர்ஸு.
ஸோ இத கர்ஸ்ன்னு சொல்லலாம், கிஃப்ட்ன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லையா? அவங்க நெனச்ச நேரத்தில சூனியக்காரியாவும், நெனச்ச நேரத்தில அழகியாவும் இருக்க முடியும். ஸோ அதனால நான் வந்து பகல் ஃபுல்லா சூனியக்காரியாவும், நைட்ல வந்து அழகியாவும் இருப்பேன். அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வைக்கிறாங்க. என்னன்னா, இப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க. இன்னைக்குலருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்தம். ஸோ நீங்க சொல்லுங்க. நான் வந்து எந்த டைம்ல அழகியாவும், எந்த டைம்ல சூனியக்காரியாவும் இருக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மந்திரி யோசிச்சு பார்க்குறாரு. பகல்ல அழகியாக்கிட்டோம்னா, மந்திரி சபைக்கெல்லாம் கூட்டிட்டு போலாம். ராஜா கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்ளோ அழகியான ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்லி பெருமை பீத்திக்கலாம். இல்ல நைட்ல அழகியா இருக்க சொன்னா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப நானே பார்த்து, பார்த்து டெய்லி வந்து ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு மனசுக்குள்ள 1000 தாட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இவரு ஒரு புத்திசாலி மந்திரின்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. புத்திசாலித்தனத்த அந்த இடத்துல சூப்பரா யூஸ் பண்றாப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிற டெசிஷன நீனே எடுத்துக்கோ. எனக்காக இல்ல. உனக்கு எந்த டைம்ல எப்படி இருக்கணும்னு தோணுதோ, அத நீனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த சூனியக்காரங்களுக்கு அவ்ளோ ஹாப்பி. ஏன்னா, இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு மக்களால ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட அதாவது எப்படி சொல்றது? ஒரு அருவருக்கத்தக்க இருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரிக்கு, டெசிஷன் எடுக்கிற ஒரு பவர வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரி குடுக்குறாரு. அதனால அவங்க பயங்கர ஹாப்பி. அதே ஹாப்பியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க முடிவெடுக்கிற திறன என்கிட்டயே குடுத்ததுனால, பகல்லேயும் சரி, ராத்திரியும் சரி, எப்பவும் சரி, நான் வந்து அழகியாவே இருக்கேன் அப்படின்றத சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கர்வ்ஸ்லருந்து வெளில வராங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரியும் அந்த லேடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா வாழ்ந்தாங்க அப்படின்ற மாரி தான் கதைய எண்ட் பண்ணியிருந்தாங்க மக்களே. ஓகேவா? சரி ஓகே. இந்த கதையிலருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமனுக்கு முடிவெடுக்கிற திறன குடுத்தீங்க அப்படின்னா, அது அவங்க லைஃப் மட்டும் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க லைஃப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லா மாத்தும் அப்படின்றது தான் என்னோட கருத்து மக்களே. ஓகேவா? இத வந்து ஒரு சினிமேட்டிக்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்ஜே பாலாஜியோட மூக்குத்தி அம்மன் படம் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மூக்குத்தி அம்மன் படத்துல வந்துட்டு நயன்தாரா சாமியா இருக்கிறப்போ, ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "நீ உன் தங்கச்சிட்ட போயிட்டு என்ன வேணும்னு கேளு" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இவரும் போயிட்டு கேட்பாரு அவங்க தங்கச்சிகிட்ட. அவங்க தங்கச்சி அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க பாருங்க. எனக்கு டெய்லி சமையலுக்கு காய்கறி வெட்டி, துணி துவைச்சு, வீட்ல நெறைய வேலை செஞ்சு டெய்லி எனக்கு தலை வலிக்குது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தைலம் இல்லாம என்னால தூங்க முடியல. ஒரே ஒரு நாள் எனக்கு லீவ் கிடைக்குமா? நானும் வெளிலலாம் சுத்தணும். எனக்கும் அந்த வெளிலலாம் நெறைய வேடிக்கை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு நாள் லீவ் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சீன பார்க்குறப்போ எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ. அப்போ அந்த டைம்ல லாக்டவுன் நெனைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ உண்மையிலே ரொம்ப, ரொம்ப டச்சிங்கான ஒரு சீனு. ஸோ இத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த கண்ணோட்டமே மாறிச்சு. விமென்ஸ பார்க்குற கண்ணோட்டமே மாறிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்சம் அடமெண்ட் தான் மக்களே. நான் வந்து இந்த ஃபெமினிசம்லாம் பயங்கரமா எகென்ஸ்ட்டா பேசுவேன். அதாவது விமென்ஸுக்கு வந்துட்டு மகளிருக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுவாங்கல்ல. ஸோ இப்போ பஸ்ல போனீங்க அப்டின்னா, விமெனுக்குன்னு சீட்ஸ் இருக்கும். ஆனா மென்னுக்குன்னு சீட் இருக்காது. ஸோ இது என்ன பார்ஷியாலிட்டி பெண்களுக்கு மட்டும் சீட் குடுக்குறீங்க, மென்னுக்கு வந்து சீட் கிடையாதா? அப்டி அந்த மாரி மென்டாலிட்டில இருந்தவன், ஸோ அதுக்கப்புறம் வீட்ல வந்துட்டு குட்டி, குட்டி வேல. இப்ப எங்க வீட்ல வந்து நான் சாப்பிடுற தட்ட நானே கழுவிப்பேன். நான் போடுற ட்ரெஸ்ஸ ஆத்துக்கு குளிக்க போனேன்னா, அங்கேயே நானே துவைச்சுட்டு வந்துருவேன். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேரண்ட் இல்லாம வளர்ந்தேன்றதுனால, சின்ன சின்னதா வந்து வேலை செஞ்சு வீட்ல எதுவுமே பர்டன் குடுக்கக்கூடாது. இப்ப எங்க அக்காவுக்கு செலவு வைக்கக்கூடாது, இல்ல எங்க அண்ணனுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்றதுக்காக, நான் வந்து இந்த ஹாலிடேஸ்லலாம் பார்ட் டைம் ஜாப்க்கு போவேன். பார்ட் டைம் ஜாப் போய் என்னோட யூனிஃபார்ம், நோட் புக்ஸு அது எல்லாமே நானே வாங்கிக்குவேன். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண ஆரம்பிச்சோனே, எங்க வீட்ல எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர மரியாதை இருக்கும் என் மேல. ஓகே இவன்னா பொறுப்பான பையன்ப்பா, இவன் இப்படி இருப்பான் அப்படின்ற மாரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டியா என்ன என்னவோ தெரியல. என்ன வந்து அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. ஓகேவா? ஆனா நான் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அக்காகிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? இது அப்படி இப்படின்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஸோ அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் எங்க அக்காகிட்ட போயிட்டு இது மாரிலாம் கேட்பேன். உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் இங்க சென்னையிலேருந்து வீட்டுக்கு போறப்போ, எங்க அக்கா என்ட்ட கேட்பா. எப்பயாச்சும் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உன் கல்யாணத்துக்கு ரூ. 5000க்கு புடவ எடுத்து குடு அப்படின்னு சொல்லி ஒரு தடவ கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சுடிதார் எடுத்து குடு அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா இப்ப எங்க அக்காவுக்கு வந்து சுடிதார் போட புடிக்கும். ஆனா எங்க மாமா வந்து, "நீ சாரி மட்டும் தான் போடணும். சுடிதார்லாம் போடக்கூடாது." அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா சண்ட போடுவாரு. ஸோ அப்படின்றப்போ எனக்கு வந்து இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இப்ப அங்க போயிட்டு ஆர்க்யூ பண்ண முடியாதுல்ல. நான் சின்ன பையன் போய் பேசினான்னா என்ன போட்டு அடிச்சுப்புடுவாய்ங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ஆனா நான் எடுத்துட்டு குடுக்குறேன். இப்போ இப்போ அவருமே பரவால்ல. கொஞ்சம் அலோவ் பண்றாரு. ஊருக்குள்ள இந்த சின்ன சின்ன ஃபங்ஷனுக்கு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுடிதார் போட்டுக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன ப்ரோ ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்லயும் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலிய பவர் பண்ணிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காது? எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றீங்க அப்படின்றத முதல்ல கேளுங்க. ஏன்னா சகிச்சுக்கிட்டு வாழ்றது அப்படின்றது, பிள்ளைக்காகவும், க தன்னோட ஹஸ்பண்டுக்காகவும், இல்ல தன்னோட தம்பிக்காகவும், அண்ணனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வுமன் வாழ்வாங்க மக்களே. இப்போ பையன எடுத்துக்கோங்களேன். ஒரு பையன், பொண்ணு இருக்கிற வீட்ல
பையனுக்கு வந்துட்டு பைக் கேட்டான்னா வாங்கி குடுத்துருவாங்க. இல்ல அவன் டூருக்கு போறேன்னு சொன்னா அலோவ் பண்ணிருவாங்க. பட் ஆனா ஒரு ஒரு பொண்ணுக்கு இதே இதே ஃப்ரீடம், இதே ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ என்னன்னா வெளியில போனா நீ கெட்டு போயிருவ. ஏன் பையன் போனா கெட்டு போமாட்டானா? அப்படின்றது தான் என்னோட கேள்வியா இருக்கும். ஸோ இந்த மாரி அந்த சொசைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல செம்மையா பிரஷர் போடுறாங்களோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு மக்களே. ஸோ இப்போ நெறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து நெறையா பொண்ணுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டெப் அவுட் பண்றாங்க மக்களே. இப்போ நான் வந்து எங்க ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வழியில வந்து ரோட்லலாம் பார்ப்பேன். ஒரு சிலர்லாம் சின்ன டேபிள் தான் போட்டிருப்பாங்க. சின்ன டேபிள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வஃபில் ஷாப்லாம் போட்டிருப்பாங்க. குட்டியா வீட்லயே வந்துட்டு சின்ன சின்ன பாக்ஸ்ல செஞ்சுட்டு வந்து வெளியில சேல் பண்ணிட்டுருப்பாங்க. பட் ஆனா அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் அப்டின்னா, ஃபேஸ் தெரிஞ்சுச்சுன்னா, ஏரியால யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, இல்ல வீட்ல யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கலாய்ப்பாங்களோ அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தன்ன மறைச்சிட்டு அவங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த பண்றாங்க மக்களே. இது வந்து எவ்ளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம்னு தெரியுமா மக்களே? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. நான் நெறைய இது மாரி பார்த்துருக்கேன். இந்த மாரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கீ செயின்ஸ்லாம் சேல் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து குட்டி குட்டியா ஷாப் வச்சு சின்ன சின்னதா ஸ்நாக்ஸ் வந்துட்டு சேல் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பெருங்குடி பக்கம், ஃபுட் கோர்ட் பக்கம்லாம் போனீங்கன்னா நெறைய பார்க்க முடியும். நான் நெறைய பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன் ஓகேவா? ஸோ இந்த மாரி அவங்களுக்கு நெறைய புடிச்சிருக்கு. வெளியில வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் பண்ணி நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் போடுறது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தெரியல மக்களே. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் சம்பாதிச்சா ஓகே, ஒரு பொண்ணு சம்பாதிச்சா வேணாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒன் சைடா போகுதோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பேசணுமே அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்க வீட்ல உங்க அம்மா, இல்ல உங்க அக்கா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏதாச்சும் ஒரு குட்டி பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டம்ப் பண்ணாதீங்க. அதாவது நீ பண்ண மாட்ட, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட, நீ ஏமாந்து போயிருவ, உன்ன ஏமாத்திருவானுங்க. அந்த சீன்லாம் குடுக்கவே குடுக்காதீங்க. ஏமாந்து போட்டுமே, சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் தானே போய் தொலையுது. ஒரு பையன் ரூ. 4,00,000 ஒரு கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி கடைய வைக்கிறான். அந்த கடை லாஸ் ஆகுது. வீட்ல யாருமே அவன கேள்வி கேட்கறதில்ல. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டேபிளு, சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, 4 டப்பாவ வாங்கி வச்சு, நான் ஏதோ சேல் பண்ண போறேன். கம்மல் நானே ஹேண்ட் கிராஃப்ட்ல பண்றேன். இல்ல ஏதாச்சும் டிராயிங்ஸ் பண்ணி நான் சேல் பண்ண போறேன்னு சொல்லி, ஒரு வுமனுக்கு ஏன் இவ்ளோ பெரிய டிமாண்ட வந்து ஒரு ரூ. 10,000 செலவு பண்றதுல லாஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா பேசுறது. வெறும் ரூ. 4,000 கோர்ஸ் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது படிக்கிறாங்க. அந்த மெஹந்தி கிளாஸ்லாம் இருக்குல்ல, மெஹந்தி கிளாஸு, அதுக்கப்புறம் அ ஆன்லைன்ல மேக்கப் கிளாஸ்லாம் படிப்பாங்க. ரூ. 2,000 தான். அது அது குடுத்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வீட்ல திட்டு விழும். ஏன்னா, "நீ காச வேஸ்ட் பண்ற, கரியாக்குற" அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ, எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மென்டாலிட்டி இருந்திருக்கு. பட் நான் இப்ப அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துகிட்டு இருக்கேன் அப்டின்னு நெனைக்கிறப்போ, ஐ அம் ரியலி ஹேப்பி. ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஏன் அப்டின்னு சொன்னோம்னா, எங்க ஃபேமிலிலயே இப்போ ஒருத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஹந்தி கிளாஸுக்கு சேர்த்து விட்டுருக்கேன். ஸோ, அவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதுல பிசினஸ் பண்றாங்க, பண்ணல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ஆ அவங்க கிட்ட வந்து நான் ஸ்டார்ட்டிங் டைம்ல போயிட்டு உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பண்ணலான்னு இருக்க? ஏதாச்சும் பிசினஸ் பண்ண போறியான்னு கேட்கிறப்போ, அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இதுதான். எனக்கு வந்து வீட்லயே வேலை செஞ்சு வந்துட்டு எனக்கு பயங்கரமா சலிச்சு போச்சு. பயங்கர டிப்ரஷனா இருக்கு. ஸோ எனக்கு ஏதாச்சும் மைண்ட் டைவர்ஷனுக்கு ஏதாச்சும் வேணும். அதனால வந்து நான் அந்த மெஹந்தி கிளாஸ்ல சேரட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டேன். ஓகேவா? ஸோ சிம்பிளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மைண்ட் டைவர்ஷனுக்காக ஒரு தொழில படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல தடுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது மக்களே. பண்ணட்டும்னு விட்டுறலாம்ல. ஸோ அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க, சக்சஸ் ஆகுறாங்க. பட் பண்றாங்கல்ல. ஸோ அது அவங்களுக்கு ஹேப்பியா குடுக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மென்டல் ஃப்ரீடம் குடுக்குது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலிலயே யாராச்சும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ண போறான்னு சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள வந்து மட்டம் தட்டாதீங்க. அவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்ட்டா நிக்காதீங்க. இல்ல, இப்போ வந்து 0 இன்வெஸ்ட்மென்ட்ல நெறைய பேர் வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது குட்டி குட்டியா வீடியோ போடுறது, அதுக்கப்புறம் அந்த சமையல் குக்கிங் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா வைப்பாங்கல்ல. ஸோ இந்த மாரி வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ எடுத்து குடுங்களேன், தப்பு கிடையாதுல்ல. ஸோ என்ன உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் ஆகும். தெண்டமா வந்துட்டு டீ கடையில போயிட்டு ஓரமா நின்னுட்டு தெண்ட கதை பேசுற பசங்களுக்கு, வீட்ல ஒரு 10 மினிட்ஸ் உங்க அம்மாவுக்கோ, இல்ல உங்க அக்காவுக்கோ ஸ்பெண்ட் பண்றதுல என்ன ஆயிறப்போது? இல்லன்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறப்போ, "நீ எதுக்கு வீடியோ போடுற? ஒரு பொண்ணு வீடியோ போட்டா எதுக்கு? இவ்ளோ பேட் கமெண்ட்ஸ் வருமே! நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது." வீட்ல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னா, யார் பேட் கமெண்ட்ஸ் பண்றது? உன்ன மாரி, என்ன மாரி இருக்கிற ஒரு பையன் தான் பேட் கமெண்ட்ஸ் போடுறான். ஓகேவா? ஸோ, அதனால இந்த மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பசங்களுக்கு மாறணும். பெண்கள், ஆண்கள் அப்படின்ற ஒரு பிரிவினையே வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி போடணும் மக்களே முதல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையிலலாம் ரொம்ப பரவால்ல மக்களே. முந்தி விட நான் வந்த டைம்ல இருந்தத விட, இப்போ வந்துட்டு நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இருந்தத விட இப்ப சென்னைலாம் ரொம்ப நல்லா மாறிருச்சு. ஏன்னா, இப்போ எல்லா வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு பசங்க இருக்கிறாங்க. எல்லா வீட்லயுமே 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஸோ, அது வந்து பெரிய விஷயமாவும் தெரியல. இப்போ 10 மணிக்கு மேல வந்துட்டு ஒரு பொண்ணு
நான் வந்து ஆஃபீஸ்ல வந்து பசங்களோட அவுட்டிங் போறேன், இல்ல டீம் அவுட் போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வீட்ல அலோ பண்றாங்க. தட்ஸ் ரியலி கிரேட் திங் ரைட்? ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு குடுக்குற வீட்ல குடுக்குற அந்த ஃப்ரீடத்த அவங்க அத வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்தணும். அது வேற டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, முதல்ல நீங்க இதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க வந்து ஃப்ரீடம் குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ரொம்பலாம் ஆடத் தேவை கிடையாது. எங்க எப்படி இருக்கணுமோ, அத நல்லா படிச்சுக்கங்க அப்படின்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல விரும்புவேன். சரி ஓகே. ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஃபேமிலி இல்ல உங்க கொலீக்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க. உனக்கு என்னதான் புடிக்கும்? என்ன பண்ணலான்னு இருக்க? ஏதாச்சும் பண்றதுக்கு மென்டல் சப்போர்ட் வேணுமா? அப்படின்றத கேளுங்க. நீங்க காசு பணம்லாம் தர தேவை கிடையாது. ஜஸ்ட் மென்டல் சப்போர்ட். நீ பண்ணு நாங்க பின்னாடி நிக்கிறோம். நீ பண்ணு நான் இருக்கேன். நீ வீடியோ போடுறியா? நான் ஒரு லைக்க போடுறேன். இல்ல நீ ஒரு சமையல் பண்றியா? அது நல்லா இருக்கா இல்லையான்றத டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன். இல்ல நீ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ண போறியா? அதுக்கு நான் வந்துட்டு என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் 4 பேருக்கு உன் பிசினஸ பத்தி ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன உதவிய அவங்களுக்கு பண்ணுங்க. இது பண்றது மூலியமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க லைஃப் நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருச்சு அப்டின்னா, அவங்களால உங்க லைஃப்பும் நல்லாருக்கும் அப்டின்றது தான் என்னோட கருத்து. ஸோ விமென்க்கு என்னதான் வேணும் அப்டின்றத வந்து நான் டீப் டைவா விசாரிச்சு, ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ, அவங்க விரும்பின 2டே 2 காமனான விஷயம். எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். அது மட்டும் இல்லாம, எங்க எல்லாரும் எங்களையும் மதிக்கணும் அப்படின்ற 2டே டிமாண்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10ல 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட டிமாண்டா வச்சது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. இது வந்து கஷ்டப்பட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சுதந்திர போராட்டமா பண்ணிட்டு எனக்கு இத வேணும், அது வேணும்னு கேட்கறாங்க. சிம்பிளா உனக்கு மரியாதை கிடைக்குதா? எனக்கும் அதே மாரி மரியாதை கிடைக்கணும். நீ தொழில் பண்றியா? நானும் தொழில் பண்ணணும். நீ ட்ரெஸ் வந்து டீ ஷர்ட் போடுறியா? நானும் டீ ஷர்ட் போடுறது, போட வேணான்றது என்னோட உரிமை. நான் டீ ஷர்ட் போடுறது, போடாதது என்னோட விருப்பம். அந்த மாரி எனக்கு என்ன புடிக்குதோ அத போடுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மக்களே. சிம்பிளா முடிஞ்சா நீங்க வந்துட்டு உங்க ஃபேமிலில, ஃபிரெண்ட்ஸ்ல, உங்க கொலீக்ஸ்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஃப்ரீடம குடுத்து பாருங்க. குடுத்து பாருங்க மீன்ஸ் குடுக்குறதுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய ராஜா பகவத் ராஜ்லாம் கிடையாது. நீங்க அவங்க எதுக்கு உங்களுக்கு எனக்கு இப்படியும் தோணும். நீங்க எதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு ஆல்ரெடி. ஃப்ரீடத்துக்குள்ள போயி நீங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து மக்களே. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புடிச்சிருக்கும் நம்புறேன். புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்க வீட்ல ஏதோ ஒரு பெண்மணி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட்ட ஷேர் பண்ணி விட்டுட்டு, அவங்க கிட்டயே கேளுங்க. உனக்கு என்ன புடிக்கும்? ஸோ ஏதாச்சும் தொழில் பண்ண போறியா? இல்ல வீட்ல வந்து ஏதாச்சும் புடிக்காம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஜீரணிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல நாங்க ஏதாச்சும் வந்து மாத்திக்கணுமா? அப்படின்றத சின்ன சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, கேளுங்க மக்களே. கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஹேப்பி. கேட்கறது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு, நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கிறிஸ்டோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழி பாட்காஸ்ட். டாடா பாய். டேக் கேர். ஹேவ் அ கிரேட் நைட் மக்களே. பாய்.